Hi friends, welcome to instant samayalarai. நம்ம இன்னைக்கு boneless chicken வச்சு ஈஸியா ஒரு chicken ball தான் பண்ண போறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு notification-ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். boneless chickenல லைட்டா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி நீங்க எடுத்துக்கும்போது உங்களுக்கு அந்த raw smell எதுமே வராது. இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைன்னு பார்த்தலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பட்டை 2 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 2 பல்ஸ் ஓட்டினாவே உங்களுக்கு நல்லா கிரைண்ட் ஆயிரும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பு அந்த காரம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு எக்கை நல்லா நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரவை, ப்ரெட் க்ரம்ஸ் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ரவை யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு நான் இந்த ரவையில் போட்டு லைட்டாக அந்த ரவையை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். ப்ரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க இது மாதிரி நீங்கள் ரவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். ப்ரெட் க்ரம்ஸை விட உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பாலாக போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த சிக்கன் பால் செய்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தாவே போதும். நம்ம ப்ராசஸிங் டைம், குக்கிங் டைம் எல்லாமே சேர்த்து ஈஸியாக செஞ்சிடலாம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் நிறைய பேருக்கு பிடிக்காது. எலும்பு இருக்கிற பீஸ் தான் நிறையா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து இது மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலறையை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.